பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தையும் உடைய நாமத்தையும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் நன்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று தாவீது பாடியிருக்கிறார். பிரியமானவர்களே, தமது பரலோக ராஜ்யத்தின் பணிக்கென்று அதை செய்யும்படியாக நம்மை அழைக்கும் போது ஆண்டவர் அந்த ஊழியக்காரர்களாகிய நம் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் நிச்சயமாக மிகவும் கர்சனை உள்ளவராக இருப்பார். சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் அவங்க வேலை செஞ்சு முடிச்சதுக்கு பிற்பாடு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால் கூட அவங்க வாழ்க்கையை பொறுப்படுத்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால் அவங்களுக்கு ஊதியத்தெல்லாம் கொடுத்து நடத்தும் போது நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எந்தெந்த வகையிலெல்லாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நேற்றைய சாட்சியினுடைய தொடர் சாட்சியாக இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நேற்றைய சாட்சியிலே, அதாவது ஒரு தம்பிக்கு சுகவீனமாக இருந்தபோது எப்படி அவரை வீட்டுக்கு கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்த பிற்பாடு அந்த தம்பி சுகமானார் என்ற சாட்சியை நான் கொடுத்திருந்தேன். பிற்பாடு அந்த தம்பியை விட்டு நான் அந்த நாளிலே வேகமாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்கள் அம்மாவை அழைத்து கொண்டு போவதற்கு வந்தபோது அப்போ தான் ரயில்வே ஸ்டேஷனில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. நான் பக்கத்தில் இருந்த அந்த போர்ச்சரை கேட்டேன், எங்கள் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னார், இந்த மாதிரி இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது, பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு பார்த்து 1.5 மணி நேரம் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கு சார், ஏன் அப்படின்னாரு. இல்லை பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு உள்ளே போய் கரெக்டாக அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போய் அந்த ட்ரெயின் வரவும் எங்கள் அம்மா வந்து ட்ரெயின்லேருந்து இறக்கி கொண்டு வந்து வீட்டில் கொண்டாந்து சேர்க்கவும் அப்போ தான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, உண்மையை நம்பி இருக்கிற உங்களுடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, நான் போனது என்னையே காரியமாக இல்லை, ஒரு தம்பியுடைய விடுதலைக்காக நான் போயிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் என் மேலே வேறு எந்த விதத்தையும் என் குடும்பத்தார், ஏன்னா அந்த நாளில் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருந்ததுனால தேவையில்லாத ஊழியம் ஓடி வயசானவங்கள இப்படி விட்டுட்டியப்பான்னு சொல்லாதபடி கர்த்தர் எந்த குற்றமும் சுமராதபடி என்னை காத்து கொண்டேரே உமக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக அவங்களுக்கு உணர்ந்து பெரியமத்தில் இருக்கிற வீட்டில் நான் விட்டு பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு நேராக என்னுடைய வீட்டுக்கு மாதவரத்துக்கு வந்து சேர்ந்தா என்னுடைய இளைய மகன்
இப்பொழுது பாஸ்டர் கூட இருக்கிறவர், துணை போதகராக இருக்கிறவர். என்னுடைய மகன் சின்ன அப்பா, அவனுக்கு 8 வயது இருக்கும். அவன் வாசல்ல, வீட்டு வாசல்ல நின்று கொண்டிருக்கிறான். என்ன வந்த உடனே என்னை பார்த்து கேட்டான், எங்கேயாவது யாருக்காவது போய் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா, ஏதாவது மந்திரம் கட்டுகள் சூன்யத்துக்கு ஏதாவது ஜெபம் பண்ணிக்கலான்னு. அவனை பார்த்து சிரிச்சுட்டு, என்னடா அப்படி எல்லாம் கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன். எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். ஆமாப்பா பண்ணிட்டு தான் வந்தேன், இதை பாருங்க அப்படின்னு காலை காமிச்சான். என்னப்பா அது அப்படின்னு. காலில் ஒரு கட்டு போட்டிருந்தது. என்னப்பா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டேன். என்னவோ தெரியலப்பா, ஒரு 6:45 7 மணி இருக்கும், எங்கேருந்தோ ஒரு பெரிய இரும்பு தூண்டு வந்து என் கால் மேலே விழுந்து காலை நசுக்கிடுச்சு, அதனால தான் கட்டு போட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், சரி வா, அவனை உள்ளே கூட்டின்னு வந்து அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டப்பா, ஆண்டவர் சொன்னார், மகனே இதனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள், நீ இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் இந்த மாதிரி சூனிய கட்டல் உள்ள ஜனங்கள், இப்படி பிரச்சனை உள்ள ஜனங்கள், சத்துருடைய போராட்டத்திலே இருக்கிற ஜனங்களுக்காக நீ ஜெபிக்கும் போது நீ ஒன்று செய்யணும். முதல்ல உன் குடும்பத்தை ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து நீ ஜெபிச்சு என் கையை ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் போகணும். இதெல்லாம் ஊழியத்தினுடைய அழைப்பில் நடக்கிற ஒரு காரியம் தான். இதுக்காகலாம் நீ பயப்படாத, பரவாயில்ல, அவனும் பிற்கால ஊழியக்காரனா வரப்போறவன், அதனால இப்போ தாண்டி அவனும் சகிக்க ஆரம்பிச்சிருக்கிறான், எல்லாத்தையும் எவ்வளோ ஞானமா கேட்கறான் பார் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே அன்றையிலிருந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சி அந்த கர்த்தர் அதிகமாக தந்து, பிற்பாடு ஊழியத்தினுடைய பாதையிலே கொஞ்சமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாதபடி போகிறதுக்கு முன்பாகவே குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து ஜெபித்து விட்டு புறப்பட ஆரம்பித்தேன். இன்றைக்கு இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்கார குடும்பங்களுக்கு நான் சொல்கிறது என்னவென்றால், குடும்பங்களை நீங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து எப்பொழுதும் பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கிறதுனால நம்ம நிறைய ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதாவது ஒரு பிரச்சனையில் நமக்கு பிரச்சனை ஏற்படும் போது நம்மால் அதை ஈஸியாக தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அதே நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும்போது நம்ம ஊழியத்தின் பாதையில் சோர்ந்து போய்விடுவோம். அதனால ஊழியக்காரர்கள் எப்போவுமே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நாள்தோறும் கர்த்தாவே எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஊழியக்காரர்களின் பிள்ளைகள் மேலும் கர்த்தாவே கரிசனையாய் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. என்னுடைய சுகத்தை நீர் விரும்புகிற தேவனாக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. அது மட்டுமல்ல, ஊழியத்தின் பாதையில் நாங்கள் இறங்கி செயல்படும் பொழுது கர்த்தாவே உம்மை அறியாதவர்கள் ஒருவரையும் எங்கள் மீது எந்த குற்றத்தையும் சுமராதபடி கர்த்ததாமே எங்களை பாதுகாத்து வருவதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.